வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. சிவனை தந்தையாரை முன்னிறுத்தி யாகங்களை செய்வோம் என்று யாகங்கள் செய்யும் பொழுது மாமா ஒரு பெண்ணிலும் கூட்டு இல்லாம நாகத்திலும் கூட்டு இல்லாம, அதாவது உடலெல்லாம் பெண்ணாகவோ தலையோ 5 தலை நாகம் போல உருவெடுத்து ஒரு பெண்ணாகப்பட்ட உருவாயிருக்கிறார். என்னன்னா செய்ய போகுது? இதோ சிவனை முன்னாடி நிறுத்தி அந்த யாகத்தை செய்யும் போது அந்த அக்கினி சுமாலையாகப்பட்டது, அந்த அனலாகப்பட்டது சிவனுடைய ஜடாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பாகப்பட்டது தாங்க முடியாமல் அது விஷத்தை அது கக்கியது. அந்த புத்துக்குள்ள விஷத்தை கக்கிய உடனே அந்த விஷத்தினால் ஒரு பெண்ணாகப்பட்ட உடம்பெல்லாம் மனிதருவார், முகம் மட்டும் 5 தலை நாகும் ஆக பிறந்திருக்கிறார். இவள் என்ன செய்வார் என்று பார்ப்போம். இதோ பாவம், பேச முடியாமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் மண்ணிலே ஒளிந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இதுக்கு ஒரு பேசும் சக்திய உன் நாவலை அமர்ந்து அவருடைய நாவலை அமர்ந்து பேசும் சக்தியை கொடு. மைத்துனா, இந்த சக்தியோடைய வீரத்தையும் அனைத்தையும் சக்தியும் அவளுக்கு கொடுப்போம். என்ன செய்வாள் பார்ப்போம். பேசும் சக்தியை பெறுவாள்.
அம்மா, அப்பா, தாய், தந்தை, வானம், நீர், காற்று, நிலம், ஆகாயம், எப்படி அடி அடர்ந்த கானகம். இந்த கானகத்திலே ஒரு வேப்ப மரம். என்னங்க என்ன முன்னாடி சத்தம் வருது? ஆமா, இப்பதான் காப்பி வருது. அடர்ந்த கானகம். அடர்ந்த கானகத்திலே ஒரு வேப்ப மரம். வேப்ப மரத்தினடியே ஒரு கரையால் புற்று. இந்த புற்றிலே அக்னி வேள்வியிலே நான் பிறந்தேன். எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தேன்? நான் எப்படி பிறந்தேன்? நான் ஒருத்தர வாங்கிட்டு போவேன், நீ ரெண்டு வாங்க. சத்தம் குறுக்க பேசக்கூடாது. இதோ நீ உண்மையான நல்ல ரத்த ஓடுறவனா அந்த ஆள் இன்னொரு அடி இருக்கு. யாரா இருந்தாலும் இங்க வா சொல்றா, இங்க வா சொல்றா. அங்க போக முடியாது, முன்னாள்த்தி விடுவாங்க. இதோ இந்த அடர்ந்த கானகத்திலே நான் பிறந்துள்ளேன். தன்னந்தனிமையாக இந்த கானகத்தில் நான் பிறந்தேன் அல்லவா? என்னை படைத்தது யார்? நீயா? நீயா என்னை படைத்தாய்? நீயா? திசைகளோ 4. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகளுக்கு சென்று பார்த்தால் நான் எப்படி பிறந்தேன், என்னை படைத்தது யார் என்று தெரியும். ஒவ்வொரு திசையாக செல்வோமா? போலாமலா? அந்த கிழக்கு திசை தன்னை தேடி Happy
போர் எடுத்துட்டு போவாங்க